Hello, my dear students. Warm greetings to you all. This is M. Gauthaman, your GST teacher. This is my third video online class. Hope you all watched my previous video classes and understood GST and its concepts very well. This presentation is for education purposes only, which holds no legal validity. This is our course module for Unit 1. Today, 9th July 2020, I am going to teach you GST Council. In our previous two videos, I taught you GST and its introduction, GST scope, benefits and salient features. Before we begin our today class, let me share you some snapshot image which will be helpful for developing GST knowledge. ஒவ்வொரு வீடியோ முதல்லையும் ஸ்னாப்ஷாட் இமேஜ் ஷேர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் ஜிஎஸ்டி இன்சைட்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இது ஜிஎஸ்டி சிலபஸில் அல்லாத ஜிஎஸ்டி சார்ந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஜிஎஸ்டி இன்சைட்ஸ் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்னாப்ஷாட்டில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா 50% இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் பேயர்ஸ். 1st July 2017 ஜிஎஸ்டி லான்ச் பண்ண பிறகு 50% இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் பேயர்ஸ். டேக்ஸ் பேயர்ஸ் வரி செலுத்துபவரோட எண்ணிக்கை 50% உயர்ந்திருக்கிறது. இது ஃபஸ்ட் புல்லட்டின். செகண்ட் பாயிண்ட், ஹைலைட் பாயிண்ட், லார்ஜ் இன்க்ரீஸ் இன் வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியை தாமாகவே முன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி டேக்ஸ் பே பண்ணுற அந்த எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்திருக்குது. இதுதான் இந்த வீடியோ கிளாஸில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய ஸ்னாப்ஷாட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைய கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்பதாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினை உங்களுக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ணுறேன். அந்த கொஷினை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். இந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவோட முடிவில் அதுக்கான ஆன்சர் வைத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுது இந்த கொஷின்ஸ் கேட்கும்பொழுது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோட கடைசியில் இதுக்கான ஆன்சர் வரும்பொழுது நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே தயவுசெய்து வீடியோவை ட்ராக் பண்ணி போயிட்டு லாஸ்ட்டு போயிட்டு அதுக்கான ஆன்சரை பார்க்காதீங்க. ஸோ தெரிஞ்சிருந்தால் கெஸ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வரும்போது நீங்கள் அதை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ என்னோடய கொஷின் வந்து இப்படி தான் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்தியாவில் இருக்கிற பல்வேறு பேங்க்குகளை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பவர் ஆர்பிஐ கிட்டே இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டே இருக்குது. அதுபோல் இந்தியாவில் ப்ரிவைல் ஆகிற, இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகிற அனைத்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்களுமே கண்ட்ரோல் பண்ணுற அந்த அத்தாரிட்டி, அந்த பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா கிட்டே இருக்குது. அதுபோல் இன்சூரன்ஸ், ஸோ இன்சூரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஐஆர்டிஏ கிட்டே இருக்குது, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதுபோல் ஜிஎஸ்டியை அட்மினிஸ்டர் பண்ணுற அல்லது கண்ட்ரோல் பண்ணுற, மானிட்டர் பண்ணுற அந்த நோடல் ஏஜென்சி, நேஷ்னல் லெவல் நோடல் ஏஜென்சி அட்மினிஸ்டர் பண்ணுற அந்த போர்டுக்கு பேர் என்ன? இதுதான் என்னோடய கொஷின் இல்லையா? ரைட். ஸோ என்னோடய கொஷின் இவ்வளோ தான். இதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவோட முடிவில் இருக்குது. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான ஆன்சரை நீங்கள் லாஸ்ட் வீடியோட கடைசியில் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ரைட். அதாவது ஜிஎஸ்டியை மானிட்டர் பண்ணுற அல்லது கண்ட்ரோல் பண்ணுற அல்லது அட்மினிஸ்டர் பண்ணுற அந்த நேஷ்னல் லெவல் ஏஜென்சி, நோடல் ஏஜென்சியோட பேர் என்ன, நேம் என்ன? அதுதான் கொஸ்டின். ரைட். ஸோ இன்றைய கிளாஸ்க்குள்ளே நம்ம போகலாம். இன்றைய கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில்னால் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். It is a constitutional body. GST Council is a constitutional body for making recommendations to the central government and state government on issues related to goods and services tax. இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க, பரிந்துரைகளை வைப்பாங்க இல்லையா? எதுக்கான பரிந்துரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸோடைய இஷ்யூஸ், அது ரிலேட்டட் இஷ்யூஸுக்கான பரிந்துரைகளை யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் வைப்பாங்க இல்லையா?
அதுக்கு ஒரு கவுன்சில் தேவைப்படுது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில். அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தேவைப்படுது. அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி கவுன்சில். இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது என்னது? இட் இஸ் ஏ கான்ஸ்டியூஷனல் பாடி ஃபார் மேக்கிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். அதாவது இது இப்படி சொல்லலாம், எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம் இல்லையா, ஒரு கிண்டலாக சொல்லலாம். இப்போ வீட்டில் வந்து பெரும்பாலும் வந்து பாய்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னா ஃபாதர்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருக்க மாட்டீங்க இல்லையா, ரைட். ஸோ நீங்கள் ஏதாவது கேட்கணும், ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்கள் அம்மா வழியாக என்ன செய்வீங்க அப்படின்னா அப்பாட்ட கேட்பீங்க இல்லையா, ரைட். ஸோ அது போல் தான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? போத் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையா. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க தான் கொடுப்பாங்க. அது எது ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இல்லையா. இதுதான் ஜிஎஸ்டி கவுன்சில். கரெக்டாக? இட் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் பாடி ஃபார் மேக்கிங் ரெக்கமெண்டேஷன் டு தி யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், ரைட். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ரைட். ஸோ அதை தொடர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கான்ஸ்டியூஷனை நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் கான்ஸ்டியூஷன் எந்த ஆர்டிக்கலில் இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 279A ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ரைட். இந்த கான்ஸ்டியூஷனில் கட்டமைக்கிற முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேர்பர்சன் இருப்பாங்க. இந்த கவுன்சிலில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க? இப்போ ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியில் யார் ஃபஸ்ட் இருக்காங்க? கர்த்தா இருக்காங்க இல்லையா. அதுபோல் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிற நபர் யார் அப்படின்னா சேர்பர்சன் சொல்லுவாங்க. அவங்க யாராக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நாட்டோடைய யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நம்ம இந்தியாவுடைய யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது பிரசன்ட் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம். ஸோ அவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சேர்பர்சனாக இருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்பர்சன் யார்? இந்தியாவுடைய யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். நம்பர் 2 செகண்ட் மெம்பர் அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்பர்சன். அவங்க யாராக இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய மினிஸ்டர்ஸ் அவங்க வைஸ் சேர்பர்சனாக இருக்காங்க. இப்போ எப்படி ஒரு டீமில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், அந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலில் சேர்பர்சன் வைஸ் சேர்பர்சன். சேர்பர்சன் அல்டிமேட்லி யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். வைஸ் சேர்பர்சன் யாராக இருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு மெம்பர்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய ரெவன்யூ அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க இல்லையா. அப்போ இந்த 3 நபர்கள் இதுதான் ஹைரார்கி இல்லையா. ஃபஸ்ட் லெவலில் சேர்பர்சன், செகண்ட் லெவலில் வைஸ் சேர்பர்சன், தேர்ட் லெவலில் மெம்பர்ஸ் இருக்காங்க. கரெக்டுங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு 4th கோரம் இஸ் 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ். ஸோ த டேர்ம் கோரம் என்பது நீங்கள் யூ மைட் ஆஃப் ஸ்டடி இன் யுவர் கம்பெனி லா சப்ஜெக்ட். கோரம் என்பது என்ன? மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ரெக்வயர்ட் டு அட்டெண்ட் அ மீட்டிங். ஒரு மீட்டிங்க்கு மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும், அதான் கோரம் சொல்லுவாங்க இல்லையா. ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மெம்பர்ஸ்லேருந்து 50% தான் கோரமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 100 பேர் இருக்காங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காங்க அப்படின்னா அதில் 50 பேர் வந்து கோரமாக இருக்கணும் இல்லையா, ரைட். ஸோ அப்படி இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கை கேரி அவுட் பண்ணுவாங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாருங்கள், டெசிஷன் பை 75% மெஜாரிட்டி. ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, ஜிஎஸ்டி ரிலேட்டட் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க? 75% மெஜாரிட்டி இருக்கணும். அந்த டெசிஷனுக்கு 75% மெஜாரிட்டி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த டெசிஷனை எடுக்க முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ 75% மெஜாரிட்டியில் வெயிட்டேஜ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 1/3 வெஸ்டட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட், 2/3 வெஸ்டட் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். கரெக்டுங்களா, ரைட். ஸோ அப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கான்ஸ்டியூஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 6 பாயிண்ட்ஸ் இதுதான். ஃபஸ்ட் ஒன்று என்ன சொன்னேன்? பர்சன்ஸ், சேர்பர்சன் இருப்பாங்க. அவங்க அல்டிமேட்லி யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. வைஸ் சேர்பர்சன் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய மினிஸ்டர்ஸ். தேர்ட் ஒன் மெம்பர்ஸ். யார் மெம்பர்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ரெவன்யூ அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய மினிஸ்டர்ஸ். கோரமை பொறுத்த வரைக்கும் 50%, டெசிஷன் பை 75% மெஜாரிட்டி. இதில் வெயிட்டேஜ் 1/3 ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட், 2/3 ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய ஆரம்ப கட்டத்திலே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன்? ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய மீனிங் சொல்லியிருப்பேன். ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது என்னது? இட் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் பாடி ஃபார் மேக்கிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் எவ்ரி திங் ரிலேட்டட் டு ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரேட்ஸ் இல்லையா. அதுதான் ஜிஎஸ்டி கவுன்சில் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜிஎஸ்டி கவுன்சில் டெசிஷன். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் டெசிஷன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம், ரைட். ஸோ இது வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் 35 டைம்ஸ் நடந்திருக்கு இல்லையா. ஸோ அதில் 34th மீட்டிங் வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் ஹஸ் டேக்கன் 1064 டெசிஷன். இது வரைக்கும் 34 மீட்டிங் வரைக்கும் 1064 டெசிஷன் எடுத்துக்கிறாங்க. விச் இன்க்ளூட் 219 டெசிஷன் டேக்கன் பை
ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் கவுன்சில் அலோன் 1064 டெசிஷனில் 219 டெசிஷன் யாரால் எடுக்கப்பட்டது அப்படின்னா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் கவுன்சிலால், அதாவது ஜிஐசியால் எடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் வீடியோ கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், த்ரெஷோல்டு லிமிட், இந்த டேர்ன் ஓவரை வைத்து த்ரெஷோல்டு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரைட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி லிமிட்டுடைய ஸ்டேட்டுக்கு த்ரெஷோல்டு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பொறுத்த வரைக்கும் 10 lakhs வச்சுருக்காங்க. அந்த 10 lakhs ஃபார் 11 states. அது என்னென்ன ஸ்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அருணாச்சல் பிரதேஷ், நம்பர் 2 அசாம், நம்பர் 3 ஜம்மு அண்ட் காஷ்மீர், நம்பர் 4 மணிப்பூர், நம்பர் 5 மெகாலயா, நம்பர் 6 மிசோரம், நம்பர் 7 நாகாலாண்ட், நம்பர் 8 சிக்கிம், நம்பர் 9 திரிபுரா, நம்பர் 10 இமாச்சல் பிரதேஷ், நம்பர் 11 உத்தரகாண்ட். இந்த 11 ஸ்டேட்டுக்குமே அதோட டேர்ன் ஓவர் 10 lakhs இருந்தால் அதான் த்ரெஷோல்டு லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேர்ன் ஓவருடைய மேக்ஸிமம் லிமிட் த்ரெஷோல்டு லிமிட்னு சொல்லுவாங்க. அது 10 lakhs வச்சுருக்காங்க. மற்ற ஸ்டேட்டுக்கு அதோட லிமிட் 20 lakh ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெஷல் கேட்டகரியில் வர ஸ்டேட் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு டேர்ன் ஓவர் லிமிட் ஃபார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டேர்ன் ஓவர் வந்து லிமிட் வச்சுருக்காங்க. த்ரெஷோல்டு லிமிட் நம்ம பார்த்தோம் இல்லையா? ரைட். ஸோ அதுக்கு சப்ளை ஆஃப் குட்ஸாக இருக்கும்பொழுது சப்ளையர் வந்து குட்ஸை சப்ளை பண்ணும்பொழுது அவங்களுடைய டேர்ன் ஓவர் லிமிட் எதுவாக இருந்தால் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் மணிப்பூர், மிசோரம், நாகாலாண்ட், திரிபுரா. ஆரம்ப காலகட்டத்தில் 10 lakhs இருந்தது. இப்போ வரைக்குமே 10 lakhs தான் இருக்குது. செகண்ட் கேட்டகரியில் பாருங்கள், உத்தரகாண்ட், மெகாலயா, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ். முன்ன 10 lakh இருந்தது, இப்போது 20 lakhs மாற்றிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் இமாச்சல் பிரதேஷ். ஃபஸ்ட்டு 10 lakh, இப்போ 40 lakhs ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 4 ஜம்மு அண்ட் காஷ்மீர். இனிஷியலாக 20 lakh இருந்திருக்கு, இப்போ 40 lakh ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி, தெலுங்கானா, அதில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, தெலுங்கானா. முன்ன 20 lakh, இப்போயும் 20 lakh. அசாமில் 10 lakh இருந்தது, இப்போ 40 lakh ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 20 lakh இருந்தது, 40 lakh ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் குட்ஸ். அப்போ ஜிஎஸ்டியில் குட்ஸ் ஒரு பார்ட்டு, சர்வீசஸ் ஒரு பார்ட்டு, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு பார்ட்டு. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ் ஆர் போத். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட டேர்ன் ஓவர் லிமிட் என்னவாக இருக்குது ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் மணிப்பூர், மிசோரம், நாகாலாண்ட், திரிபுரா. அவங்களுடைய இனிஷியலாக அவங்களுக்கு இருந்தது 10 lakh, இப்போது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, அதே 10 lakh தான். செகண்ட் ஒன் பாருங்கள், உத்தரகாண்ட், மெகாலயா, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், அசாம். முன்ன 10 lakh, இப்போ 20 lakh ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 20 lakh, இப்போயும் 20 lakh. கரெக்டுங்களா? இது புரியுதுங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ கம்மிங் அண்டர் ஜிஎஸ்டி கவுன்சில். கரெக்டுங்களா? ரைட். ஸோ இதில் வந்து சில கண்டிஷன்ஸ் பார்த்துருவோம். ரைட். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அது பேராகிராஃபாக இருக்குது, நான் சிம்பிளாக சொல்லிட்டுறேன். 1.5 crore டேர்ன் ஓவர் பிலோ 1.5 crore டேர்ன் ஓவர் இருந்தால் 90% ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஷுட் பி வெஸ்டட் வித் ஸ்டேட் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், 10% வித் சென்ட்ரல் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது டேர்ன் ஓவர் 1.5 crore கீழே இருந்தால் 90% ஆஃப் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு இருக்கும். 10% கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட இருக்கும். கரெக்டுங்களா? 1.5 crore மேலே டேர்ன் ஓவர் எக்ஸீட் ஆகும்பொழுது பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா 50% ஈச் ஃபார் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரியுதுங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, 1.5 crore பிலோ டேர்ன் ஓவர் இருந்தால் 90% ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஸ்டேட்கிட்ட இருக்கும், 10% சென்ட்ரல் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட இருக்கும். 1.5 crore மேலே டேர்ன் ஓவர் போகும் பட்சத்தில் 50% ஈச் ஃபார் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது ஃபஸ்ட் ஒன். நம்பர் 2 ஐஜிஎஸ்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐஜிஎஸ்டி என்பது என்னது? டேக்ஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் ஆன் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன், அதாவது கிராஸ் ஸ்டேட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கும்பொழுது ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணும்பொழுது அந்த பவர்ஸ் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வித் ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ், ரைட்? அதை நம்ம எப்படின்னு இனி வரும் கிளாஸில் பார்க்கலாம். இது செகண்ட் ஒன். ஐஜிஎஸ்டியை பொறுத்த மட்டில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்பொழுது, குட்ஸை வந்து சப்ளை பண்ணும்போது, சர்வீஸை சப்ளை பண்ணும்பொழுது ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஐஜிஎஸ்டியோடைய சார்ஜ் பண்ணுற அந்த பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா போத் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இது நம்பர் 2. நம்பர் 3, பவர் டு கலெக்ட் ஜிஎஸ்டி இன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். அதாவது கடல் எல்லைக்கு உட்பட்டு இருக்கிற அந்த பகுதியில் ஜிஎஸ்டி எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க, அதோட பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. அந்த பவரை யார்கிட்ட டெலிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டெலிகேட் பண்ணுறாங்க. டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படின்னா அர்த்தம் கடல் எல்லைக்கு உட்பட்டு அதில் இருக்கிற அந்த இன்கமுக்கு ஜிஎஸ்டி லெவி பண்ணுற அந்த பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. ஆனால் அது யார்கிட்ட டெலிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டெலிகேட் பண்ணுறாங்க. இது டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ், ரைட்? ஸோ இந்த கிளாஸோடைய முடிவுக்கு நம்ம வரப்போகிறோம். அதுக்கு முன்பதாக இந்த கிளாஸோடைய ஆரம்ப நிலையில் ஒரு கேள்வி கேட்டேன். ஜிஎஸ்டி அட்மினிஸ்டர் பண்ணுற அந்த நேஷ்னல் நோடல் ஏஜென்சி யாருன்னு கேட்டேன். அதுக்கான ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, ஃபைன், வெல் அண்ட் குட். ஆன்சர் தெரியாதவங்களுக்கு அதுக்கான ஆன்சர் இந்த ஸ்லைடில் வருது, ரைட்? சிபிஐசி. சிபிஐசியோடைய ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். I'll repeat again, CBIC, Central Board of Indirect Taxes and Custom. CBIC உடைய present chairperson யார் அப்படின்னா மிஸ்டர் எம் அஜித் குமார். ஸோ சிபிஐசி எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. ஸோ கம்மிங் அண்டர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ ஹெட் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் சிபிஐசியோட சேர்பர்சன் யார் அப்படின்னா மிஸ்டர் எம் அஜித் குமார். இந்த சிபிஐசி என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ நேஷ்னல் நோடல் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்டரிங் ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அண்ட் நார்கோட்டிக்ஸ் இன் இந்தியா. நார்கோட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த போதை வஸ்து. நீங்கள் அயன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அந்த மூவி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா குட்ஸை வந்து நம்ம லீகலாக கொண்டு வரணும் அப்படின்னா கஸ்டம் கிளியர் பண்ணணும். கஸ்டம் கிளியர் பண்ணாமல் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அது இல்லீகலாக ஆகிடும், கரெக்டுங்களா? ரைட். ஸோ அதுதான் நான் அயன் படத்தில் காட்டியிருப்பாங்க. அப்போ நார்கோட்டிக்ஸ் அந்த போதை வஸ்து அதுவும் அதை காட்டியிருப்பாங்க. அந்த போதை வஸ்து அதை அட்மினிஸ்டர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ட்ரக்ஸ் இல்லையா? ரைட். ஸோ ஜிஎஸ்டி அட்மினிஸ்டர் பண்ணுறது, இது எல்லாமே யார்கிட்ட இருக்குது அந்த பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐசிக்கிட்டே இருக்குது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்டு கஸ்டம். அவங்க தான் நோடல் ஏஜென்சி, நேஷ்னல் லெவல் நோடல் ஏஜென்சி. அவங்க தான் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இப்போ ஜிஎஸ்டி ரிலேட்டட் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபார்முலேட் பண்ணுறது, டிராஃப்ட் பண்ணுறது எல்லாமே யார் அப்படின்னா இந்த சிபிஐசி தான். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்போம். ரோல் இன் பாலிசி மேக்கிங், அதாவது டிராஃப்டிங் ஆஃப் ஜிஎஸ்டி லா, ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், சிஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி லா, அதாவது காம்பனண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. சிபிஐசி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் நம்ம பார்த்துட்டோம். ஜிஎஸ்டியை ஃபுல்லாகவே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது இந்த சிபிஐசின்னு பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அசஸ்மெண்ட் பண்ணுறது, ஆடிட் பண்ணுறது, ஆன்டி எவேஷன் அதாவது வரி ஏய்ப்பு தடுக்கிறது அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்டர் சிஜிஎஸ்டி அண்ட் யூடிஜிஎஸ்டி அண்டு ஐஜிஎஸ்டி லா. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் ஒன் பாருங்கள், அவுட் சைட் ஜிஎஸ்டி வர ப்ராடக்ட்டுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி லெவி பண்ணி கலெக்ட் பண்ணுற அந்த ஒரு பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சிபிஐசிக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், அவுட் சைட் ஜிஎஸ்டி வராத அதர் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இந்த டீசல், இந்த ஏடிஎஃப் அதாவது ஏவியேஷன் டர்பின் ஃபியூவல், அது மட்டும் இல்லாமல் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், அதாவது சிகரெட்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஆல்கஹால், அப்புறம் லோக்கல் டேக்ஸஸ், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்னு பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? ரைட். ஸோ இதெல்லாமே அவுட் சைட் ஜிஎஸ்டி. அந்த ப்ராடக்ட்டுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி லெவி பண்ணி கலெக்ட் பண்ணுற அந்த பொறுப்புமே யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சிபிஐசிக்கிட்டே இருக்குது, கரெக்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு டெவலப்பிங் லிங்கேஜஸ் ஆஃப் சிபிஐசி அண்ட் ஜிஎஸ்டி சிஸ்டம் வித் ஜிஎஸ்டிஎன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜிஎஸ்டிஎன் என்பது இட் இஸ் எ ப்ரைவேட் கம்பெனி. ஜிஎஸ்டி என்பது நெட்வொர்க், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் நெட்வொர்க், ப்ரைவேட் கம்பெனி ஃபார்ம்டு பை தி கவர்மெண்ட்டால் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஏன் இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து டிஜிட்டல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு காமன் போர்ட்டலில் வச்சுருக்காங்க. அதுக்கு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் கொடுக்குறது யார் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு இந்த செகண்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். அது வித் சுவேதா ப்ரொவைடர்ஸ், அதாவது ஜிஎஸ்பி அப்படின்னு பார்த்துருக்கோம், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சுவேதா ப்ரொவைடர்ஸ். இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்தால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அந்த காமன் போர்ட்டலுக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன்ஸை பே பண்ணுறது,
கிளைம்ஸ் பே பண்ணுறது, ரீஃபண்ட்ஸ் எடுக்கிறது இல்லையா, டேக்ஸ் பே பண்ணுறது எல்லாமே வந்து எந்த போர்ட்டல் நடக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்ற போர்ட்டல் நடக்குது. அந்த போர்ட்டலுக்கு டிஜிட்டல் சப்போர்ட் கொடுக்குறது யார் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டிஎன் அண்ட் ஜிஎஸ்பின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் ஆஃப் அஃபீஷியல்ஸ் ஆஃப் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட்டு அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஃபார் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. Director General of Anti-Profiteering CBIC has been mandated to conduct detailed inquiry on anti-profiteering cases. ஸோ இந்த மாதிரி சிபிஎஸ்சியோட ரோல் வந்து எல்லா இடத்துலையுமே காணப்படுது. ஸோ சிபிஎஸ்சியோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டியோடைய லா அண்ட் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறதோட முக்கியமான பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா சிபிஎஸ்சி கிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி அவுட் சைட் ஜிஎஸ்டியில் வர ப்ராடக்ட்டுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியும் லெபி பண்ணி கலெக்ட் பண்ணுற அந்த பொறுப்புமே சிபிஎஸ்சி கிட்டே இருக்குது. ஸோ இந்த கிளாஸுக்கு நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். I hope you all understand this video class. ஸோ தொடர்ந்து என்னுடைய வீடியோ கிளாஸஸ்ஸு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த சேனலில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜிமேன் பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு கெட் ஆல் மை இன்ஸ்டன்ட் கிளாஸஸ், இமீடியட் கிளாஸஸ் இன்ஸ்டன்ட்லி. ரைட், தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ்.